ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஃபிலிம் தான். ஸோ ப்ளூ ஸ்டார் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது முன்னாடியே தேட்டருக்கு ரிலீஸ் ஆச்சு, ஆனால் நான் போகல தேட்டருக்கு. ஸோ ஓடிடியில் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆச்சு, நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ இந்த படம் எனக்கு கதையாகவும் சரி, அவங்க சொன்ன விதமாகவும் சரி, இப்போது ரீசெண்டாக ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் வந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமே சொல்லுவேன். ஒரு பெட்டர் ஃபிலிம்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி நிறைய படங்களை பார்த்துருப்போம். ஒரு ரெண்டு கம்யூனிட்டியை வச்சு ஒரு படம், ஒரு ரெண்டு சமுதாயத்தை வச்சு, அதாவது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னால் ரெண்டு கேஸ்ட் அதை வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்க அப்படின்றத அதையும் பிரித்து காட்டியிருப்பாங்க, அதையுமே மென்ஷன் பண்ணுவாங்க, நேமையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அதை அவங்க பண்ணல. எனக்கு அதுவே ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயம். ஸோ இந்த படத்தில் மற்ற படத்தை மாதிரி நேமோ இல்லை மேலே கீழே இருக்கவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஊருக்கு வெளியே இருக்கவங்க, ஊருக்குள்ளே இருக்கவங்க அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருந்தாங்க. பட் சொல்லியிருந்தாங்க ஊருக்கு அவங்க வெளியே இருக்காங்க அப்படின்ற போதே நமக்கு அந்த ஒரு தாட் வரும். அது ஏன்னா முன்னாடி இருந்த தாக்கங்கள் இந்த படத்தினால இல்லை. இந்த படத்தில் அதை க்ளீனாக தான் சொல்லியிருந்தாங்க. இவங்க ரொம்ப இது இல்லை அப்படின்றலாம் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ ப்ளூ ஸ்டார். ஸோ இந்த படத்தில் மெயின் லீடாக யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னா, அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன், சாந்தனு பாக்யராஜ், பிருத்திவி பாண்டியராஜன், அப்புறம் நம்ம பீஸா நம்பால் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ அசோக் செல்வன் ஆஸ் ரஞ்சித், சாந்தனு ஆஸ் ராஜேஷ். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் லீட் ஃபார் தேர் கம்யூனிட்டிஸ். ஸோ அசோக் செல்வன் சைடு அவர் லீட், சாந்தனு சைடு அவர் லீடாக இருப்பாங்க கதையில். ஸோ வழக்கம் போல தான், ரெண்டு கீழே இருக்கவங்களுக்கும் ஒரு மேலே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி தான் இதுலேயும் காட்டியிருப்பாங்க. பட் சொன்ன விதம் எனக்கு பிடிச்சதுனால நான் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ உண்மையாகவே நல்லா தான் இருந்தது. ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒரு விளையாட்டு ஒரு இருக்கிறனால ஒரு ரெண்டு கம்யூனிட்டி, அதாவது ஒரு ரெண்டு பீப்புள்ஸ் சேர்ந்து மற்றவங்களை எதிர்த்து நிற்பாங்கன்றத இந்த படத்தில் க்ளீனாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு விளையாட்டு அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ மெயினானது, அதனால் எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது அப்படின்றதையும் கூட இந்த படத்தில் எவ்வளோ கற்றுனாங்க. இன்னொன்று மெயின் திங்காக ஒன்று சொல்லியிருந்தேன், இன்னொன்று மெயினாக ஒரு தீம் ஒன்று வச்சுருந்தாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தனை கீழே நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நமக்கு கீழே இன்னொருத்தனை நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வேற எங்கேயா வெளியே போகும்போது இன்னொருத்தன் நம்மளை அடிமையாக நினைப்பான். அதாவது நம்ம எப்படி ஒருத்தனை நடத்தினமோ நம்மள அதே மாதிரி ஒருத்தன் ட்ரீட் பண்ணுவான் அப்படின்றத அந்த ஒரு இடத்துல சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதாவது நம்ம ஒருத்தனை ட்ரீட் பண்ணுறதுனால நமக்கு அது நடக்கும்போது எப்படி ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றதையும் அந்த இடத்துல ஒரு இடத்துல க்ளீனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கதையாக பார்க்கலாம். கதையாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அதாவது காலனியில் உள்ள ஒரு கோவில் ஃபங்க்ஷனாக, காலனியில் உள்ள ஆளுங்களுக்கும் ஊருக்குள்ள ஆளுங்களுக்கும் இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காலனி பசங்க, ஊருக்கார பசங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே மேட்ச் நடக்குது. அதாவது முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இமானுவேல் அவர் தான் அங்கே உள்ளே இருப்பார். இமானுவேல் தான் பெஸ்ட் பிளேயர் அவங்க டீமில், அதாவது காலனி டீமில். அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும்போது கடைசியில் இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், காலனி பசங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு ஊரில் இருக்க ஒரு ஆள் பெருசாக பிரச்சனை பண்ணி அவங்க காலை வெட்டிடுவாங்க. அவர் காலை வெட்டினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு விளையாட முடியாது. அவருமே ஆனால் வெட்டலான்னு போவார். ஆனால் அவர் நினச்சி இல்லை, இதுக்கு மேலே இது போணுச்சுன்னா ரெண்டு ஊர் வெட்டிட்டு செத்துரும் அப்படின்றதுனால அந்த பிரச்சனையை விட்டுருவார். இல்லை வெட்ட வேணாம், நம்ம நிதானமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிடுவார். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்னால தான் இந்த படமே நடக்கும் சீரியஸ்லி. ஏன்னா அந்த பாயிண்ட்ல அவர் நானும் அவன் என்னை வெட்டிட்டான், நானும் அவனை போய் வெட்டுறேன் அப்படின்றதுனால வெட்டிட்டு தானே வச்சுருக்கோங்க. ரெண்டு ஊரும் அடிச்சிருக்கும், அதாவது ரெண்டு பீப்புள்ஸும் அடிச்சிருப்பாங்க, ரெண்டு பேரும் சண்டையாகவே இருந்திருக்கும், சேர்ந்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவர் அதை விட்டுட்டு வந்தனால இந்த படமே உண்மையாகவே இந்த கதையே நடந்தது அப்படின்ற மாதிரி தான் அந்த செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிளாட்டை ரொம்ப சூப்பராக செட் பண்ணினாங்க. ஸோ இப்போ ஒரு கிரவுண்ட் இருக்குது, ஊருக்குள்ளேயே ஒரே ஒரு கிரவுண்டு தான் இருக்குது. அந்த கிரவுண்டில் யார் போய் ஃபஸ்ட்டு கல் வைக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல விளாடணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது இப்போது அசோக் செல்வன் டீமா இல்லை சாந்தனு டீமா அப்படின்றது பிரச்சனை இருக்கும். நேற்று ஒருத்தன் கல் வைக்கிறது, இன்னைக்கு மடியும் மாற்றி மாற்றி பிரச்சனை போயிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் ஆனால் சேர்ந்து ஆட மாட்டாங்க. ஏன்னா அந்த முன்னாடி இருந்த சண்டைங்களால ஊருக்குள்ளேயுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடக்கூடாது அப்படின்றது போலீஸ் எழுதி வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும். அதாவது சாந்தனுக்கும், அதாவது இவங்க ரெண்டு ஏன் பேசிகிட்டே இருக்கீங்க, எது பெருசுன்னு அடிச்சு கட்டு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேருக்கு மேட்ச் வைங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க.
அப்படிங்கும் போது என்ன ஆகுனா, இப்போ வந்து அசோக் செல்வன் அவங்க கூட இருக்க பசங்களை மட்டும்தான் வச்சு விளாடணும். ஆனால் சாந்தனும் காசை வச்சு லீக் ஆடுறவங்க, அதாவது பெரிய பெரிய கிளப்ல ஆடுற பசங்களை கூட்டிட்டு வந்து ஆடுவோம். ஆனால் அப்போதான் இந்த விஷயம் நடக்கும். அந்த லீக் ஆடுற பிளேயர்ஸ் வந்து இங்கே உள்ளே வரும்போது இவங்களை யாரையுமே மதிக்க மாட்டோம். ஈவன் சாந்தனு தான் காசு கொடுத்து கூட்டிட்டு வரான், அவனையுமே மதிக்கல. அப்போதான் அவங்களுக்கு புரியுது நம்ம எந்த அளவுக்கு இவங்க ஊரில் இருக்கவங்கள நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவனுக்கு புரியும். எகைன் அடுத்த நாள் காசு கொடுக்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு நீ வந்து அதை சாந்தனம் காசு கொடுப்போம், அந்த லீக்ல வந்து ஆடினாங்கள அவங்கள வந்து காசு கொடுக்க போவான். காசு கொடுக்க போகும்போது என்ன ஆகுனா அப்போதான் அவங்க நடக்கும். இவன் வந்து அந்த லீக் பிளேயர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணுவான். அது அவங்களுக்கு பிடிக்காம போய் ஆடிப்பார் தெரியும் அப்படின்னு சாந்தனுக்கு வந்து விளையாடவே தெரியும். அப்போ வந்து அந்த கோச் வருவார், அதான் அந்த கிளப்போட கோச், MCF அப்படின்ற ஒரு கிளப்போட கோச் வந்து இவனை பார்த்துட்டு, இவனெல்லாம் யார் இங்கே உள்ள விட்டது, நீங்களாம் ஆடவே கூடாது, நீங்களாம் இங்கே ஆடினா இங்கே ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி அவனையுமே அசிங்கப்படுத்துறாங்க. அப்போதான் அவனுக்கே புரியும், ஓ நம்மளும் வேற இடத்துல போனால் நம்மள இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, நம்ம வந்து மற்றவங்களை இப்படி ட்ரீட் பண்ணியிருக்குமே அப்படின்னு வந்து அவன் அதை வந்து உணர்ந்துப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களே, இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க முன்னாடி வருவாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாருங்க அப்படின்றது வந்து இமானுவேலோட ஒரு தாட்டாக வந்து உள்ள போகும். சரி இப்படியாவது இவங்க வந்து ஒன்று சேருவாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலியமானாலும் நல்ல டிசிப்ளின் கிடைக்கும், இல்லை வந்து நீங்கள் 2 பேரும் வந்து நல்லா ஆடுங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ஊர் மேட்ச் நடக்குது, அதில் தான் அந்த லீக் பசங்க வந்து அடித்து சாந்தனம் டீம் ஜெயிச்சிரும், இவங்க தோற்றுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடக்கும். சாந்தனமே வந்து இது அசோக் செல்வனுமே வந்து ஒரு செலெக்ஷனுக்காக போவாங்க, அங்கேயுமே அசோக் செல்வன் வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இமானுவேலோட ஒரு தாட்னால MCFல வந்து ஒரு மேட்ச் நடக்குது, லீக் மேட்ச் நடக்க போது, அதில் நீங்கள் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் யாருமே வந்து, அதாவது இந்த டீம் அந்த டீம் ஜாயின் ஆகுது, அதில் வெங்கட்னு ஒருத்தர் இருப்பான், அவன் ஐயோ அந்த கேரக்டர் வந்து என்னால் கடைசி வரைக்கும் ஜீர்ணிக்கவே முடியல. அதாவது நம்ம இருப்பாங்களே கண்டிப்பாக, என்னதான் படித்தவங்க இருந்தாலும் அந்த கேஸ்ட்ன்ற விஷயத்தில் வந்து நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க. அது எல்லாமே சுற்றி இருக்க சுச்சுவேஷனால தான் அண்ட் சுற்றி இருக்க பீப்புள்ஸ்னால தான் தவிர யாருமே தானாக போய் இதுதான் அப்படின்றதுனால இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அந்த வெங்கட். அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கவே இல்லை சீரியஸ்லி, கேஸ்ட்னால சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஒன்று சேரணும்னு நினைப்பாங்க, அவன் சேர விட மாட்டான் பின்னாடி இருக்க இன்ஃப்ளூயன்ஸ்னால. ஸோ அப்படி வந்து ஃபஸ்ட் 2 மேட்ச்லாம் வந்து ஒழுங்காக சேர்ந்து ஆட மாட்டாங்க, இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஆனால் ஜெயிச்சிருவாங்க, மேட்சஸ்லாம் ஜெயிச்சிருவாங்க. இதுக்கு நடுவில் நம்பால் அசோக் செல்வன் லவ் போர்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அசோக் செல்வனும் அவங்க தம்பி, அதாவது பிருத்திவி பாண்டியன், அவர் வந்து என்ன நினைப்பாருன்னா, அதாவது பிருத்திவி பார்க்குற பொண்ணு வந்து அசோக் செல்வனுக்கு லெட்டர் கொடுக்கும், அதை வந்து அவன் தப்பாக புரிஞ்சுப்பான். ஆனால் அசோக் செல்வனுக்கு கொடுத்து வந்து கீர்த்தி பாண்டியன், அது புரிஞ்சிக்காம இவன் மேட்ச்சுக்கு போகாமல் குடிச்சிட்டு இவன் பழி வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் கடைசியில் தான் 2 பேத்துக்கும் புரியும், ஸோ வேறவங்க தான் லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவனும் புரிஞ்சுட்டு டீமுக்குள்ளெல்லாம் வந்துடுவான். ஆனால் இன்னுமே வந்து இந்த 2 டீமுக்குள்ளே இருக்க பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணவே மாட்டாங்க, இவங்க தனியாகவே தான் இருப்பாங்க, இவங்க தனியாக இருப்பாங்க. அந்த வெங்கட்ரமன் கடைசி வரைக்கும் கேட்கவே மாட்டான், யாருன்னா அசோக் செல்வன் சொல்கிறதா கேட்கவே மாட்டான். சாந்தனு சொல்கிறதும் கேட்கணும்னு நினைப்பான், ஆனால் சாந்தனு வந்து இவன் அசோக் செல்வன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும், இவன் அதை கேட்க மாட்டான், நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க 2 ஒன்று சேராமல் இருப்பாங்க. ஒரு மேட்ச்சில் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ ஆப்போசிட் டீமில், அதாவது ஜெயண்ட் 11 இல்லை சாரி ஜெயண்ட் 11 அந்த டீம் கூட தான் ஆடுவாங்க. அதில் புல்லட் பவுன்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் உண்மையாகவே சூப்பர் கேரக்டர். எப்படி சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறத எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட் பர்சன் அடுத்தவங்களை மதிக்கணும் அப்படின்றத வந்து அதில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவர் உள்ளே வந்து ஆடுவார், மற்றவங்களாம் சூப்பரான அந்த ஆப்போசிட், அதாவது ப்ளூ ஸ்டார் டீம் ஆடுறதை பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் சூப்பராக ஆடுறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளேயே கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, 2 பேரும் கேட்ச் பிடிக்க வந்தா இல்லை எனக்கு வந்து கேட்ச் உனக்கு வந்து கேட்ச் அப்படின்னு மாற்றி மாதிரி சண்டை போட்டு கடைசி வரைக்கும் இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மென்ஷன் பண்ணிட்டு போயிடுறாரு. நான் அதுக்கப்புறமா அவனுங்க அது மாதிரி இருக்க மாட்டானுங்க. கடைசியில் ஒரு சண்டை வரும், என்னன்னா அதாவது நம்ம சாந்தனோட மாமா வந்து அந்த அவங்க விளையாட ப்ராக்டிஸ் பண்ணுற கிரவுண்ட் வந்து அவங்களுதாக தான் இருக்கும். அவர் வந்து நான் வேற அவங்க கொடுத்துட்டேன், நீங்கள் ஆடக்கூடாது அப்படின்னு நிற்பாங்க. அப்போ வந்து அசோக் செல்வன் கோவப்பட்டுருவார். அது எதனாலனா ப்ராக்டிஸ் பண்ண கிரவுண்ட் இருக்காது, ஏன்னா நாங்கள் ஃபைனல்ஸ் ஆட போகிறோம், அதுக்கு ப்ராக்டிஸுக்கு கண்டிப்பாக கிரவுண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் எதிர்த்து நிற்பார். ஆனால் சாந்தனா அமைதியாக இருப்பான், ஏன்னா அது அவங்க வந்து மாமான்றதுனால அமைதியாக இருப்பான். அசோக் செல்வன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் வார்த்தை விட்டுருவாப்புல. அந்த டைமில் வந்து சாந்தனுக்குமே வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகிடும், யாராக இருந்தாலும் நீ மரியாதை கொடுத்து பேசியிருக்கீங்களா அப்படின்னு. அசோக் செல்வனுமே யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கும் எனக்கு தெரியும் அப்படின்றது வந்து கிரவுண்ட் இல்லைன்னு தான் நான் வந்து இது பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்க மாட்டார். பட் அதுக்காக தானே சண்டை போட்டேன், நீங்கள் ஏன் எதுவுமே கேட்கல அப்படின்ட்டு. அப்போ தான் இமானுவேலுமே சொல்லுவார்,
ஸ்போர்ட்ஸ்னாலேயாவது நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா இருப்பீங்க அப்படின்னு நினச்சா மறுபடியும் உங்கள் தலைக்குள்ளே இவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். அதாவது உங்கள் தலைக்குள்ள அந்த ஜாதி வெறி இருக்குன்றத தெளிவாக சொல்லியிருப்பார். சின்ன விஷயமா சொல்லியிருப்பார், உங்கள் தலைக்குள்ளே இருக்கா அப்படின்றத முடிச்சிருப்பார். ஆனால் அதுக்குள்ள நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஒரு படிக்கிற பசங்க ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்க பசங்களில் வந்து ஒரு கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத அந்த ஒரு ஃபிலிமில் சூப்பராக சொல்லியிருக்கோம். அப்போலாம் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார், மணின்னு ஒருத்தன் என்னை வந்து வெட்டிட்டான், ஆனால் அன்றைக்கி வெட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க ஊருக்குள்ளே பெரிய கலவரமாக இருக்கும், 2 பேரும் அடிச்சுட்டே தான் இருந்திருப்பீங்க, இது நின்றுருக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்பயுமே அவனுங்க வந்து கேட்காம பிரிஞ்சு போயிடுவாங்க. அசோக் செல்வன் ஒரே முடிவில் தான் இருப்பான், அவங்க வராங்க வரல நம்ம ஆடுவோம், இருக்கிற பசங்களை வச்சு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ஆனால் சாந்தனுமே அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து வருவாங்க உள்ளே வந்து. அப்பயும் 2 பேரும் மூஞ்சி கொடுத்துக்காம தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து செட் ஆகிடும், ஆடிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப இதாகவே போயிட்டுருக்கும். அந்த ஃபைனல் ஆகிற மெயின் டீம் அவனுங்க வந்து அந்த எம்சிஎஃப் கிளப்போட டீம் பசங்க. அவங்களோட கோச் வந்து என்னன்னா, இவனுங்களாம் வந்து ஆடுறானுங்களா, இவங்களை அடித்து காலி பண்ணுங்க அப்படின்ற ஒரு, இவனுங்களாம் யார், எவன் கண்டவனா வந்து இங்கே வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றலாம் சொல்லுவாங்க. அப்போ தான் அவனுக்கு இனிமேல் புரிஞ்சுப்பாங்க என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணுறோமோ, நம்ம வெளியே போனால் நம்மள அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம பெரிய ஆள், நம்ம எப்போவுமே பெரிய ஆள்மன்ற நினைக்கக்கூடாது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசியில் மேட்ச் போக 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 நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அந்த ஃபைனல் மேட்ச்லாம். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்திருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். கோவிந்த் வசந்தா அவர் சீரியஸ்லி ஒரு நெக்ஸ்ட் சென்சேஷனல் ஒரு மியூசிக் டைரக்டராக வருவார் சீரியஸ்லி. இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். மற்ற படங்களே ஒரு இவரோட மூவிஸ் ஒரு மியூசிக் வந்து ஒரு யூனிக்காக இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த படத்துலேயும் வந்து மியூசிக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார், பாட்டுமே சரி சூப்பராக இருந்தது. ஸோ கோவிந்த் வசந்தா ஃபார் சூப்பர் மியூசிக், அவருக்கு நம்ம உண்மையாக கங்க்ராட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஜெயக்குமார் அவருமே வந்து அவர் நினச்சதை சூப்பராக சொல்லியிருந்தார் ஒரு ஸ்போர்ட்ஸை வச்சு. ஸோ இந்த படமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜென்ரல் படம் தான். யாரையுமே புண்படுத்தாத அளவுக்கு ஒரு 2 சமுதாயத்துக்குள்ளே இருக்க பிரச்சனையை சுலபமாக சொல்லி அவங்க எந்த இதில் சேருவாங்க, எதனால் சேர்றாங்க, அது எப்படி மாறுது அப்படின்றத வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாகவே இந்த ரீசெண்டாக அந்த டைம்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் இதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நம்ம படம் பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளேயே தான் இருக்கும், அதை தாண்டி வெளியே இந்த கம்யூனிட்டி இந்த கேஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம போயிட மாட்டோம், அந்தளவுக்கு அதில் இருக்காதுன்னு சொல்கிறேன். ஸோ அதை வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப ஷார்ட்டாக அந்த விஷயத்த கம்மி பண்ணிட்டு ஸ்டோரியும் பிளாட்டும் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகணுமோ அதை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எடிட்டிங் பயங்கரம், செல்வாக்கே அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து நம்ம நீலம் ப்ரொடக்ஷன், ரஞ்சித் பாரஞ்சித் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையாகவே ரொம்ப நல்ல படம், பாருங்கள். அமேசான் ப்ரைமில் இருக்குது, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.